வெல்கம் டு ஸ்ருதி தமிழ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முள்ளங்கி போண்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்ருதி தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். பொடியாக சீவி வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கி, கடலை மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இப்போ இதெல்லாமே பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சு கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதோட ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கியமாக குழந்தைங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போண்டா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது முள்ளங்கியோட ஸ்மெல்லுமே கொஞ்சம் கூட அதில் இருக்கவே இருக்காது. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம பொடி பொடியாக சீவி வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கி சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், கடலை மாவு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஏன்னா முள்ளங்கியில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு போதுமானது. நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது குட்டி குட்டியாக எடுத்து ஒரு போண்டா அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன போண்டாவாக போடுங்க. அப்படின்னா தான் உள்ளே நல்லா வேகும். எடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சேவும் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் முள்ளங்கியோட வாசனையே தெரியாது. ஸோ இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான நம்மளுடைய போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சூப்பரான நம்மளுடைய முள்ளங்கி போண்டா ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கின்றேன்.